வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோல பிகினர்ஸுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் தான் நான் சொல்லப் போறேன். அதுவும் வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக்னால துணி வந்து ஃபினிஷிங் இல்ல, நல்லா இல்ல அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் வரும் இல்லையா? அதுக்கான டிப்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப இந்த மாரி நான் இப்ப தச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நெட்டு கிளாத்து. மேல வந்து நெட்டு, உள்ள லைனிங் வந்து சாட்டின் கிளாத்ல வந்து இருக்கு. இப்ப இந்த மாரி கிளாத் எல்லாம் நம்ம எப்படி தைக்கணும் அப்படிங்கிறதே நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம, நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சில நல்ல வழவழன்னு இருக்கக்கூடிய துணிகள் வந்து பூனம் துணி, இது எல்லாமே நம்ம வந்து லைனிங் துணி வச்சு தச்சம்போது, அந்த டாட் எல்லாமே பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில மிஸ்டேக் வரும். டாட் வந்து ஒண்ணு போல 2 கிளாத்தும் சேர்ந்து வராது. அதுக்கான டிப்ஸுமே நான் வந்து இதில சொல்லியிருக்கேன். ஜாயின் பண்ணும்போது அங்கங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்கும் தெளிவா நான் சொல்லியிருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்டின்னா, நீங்க மறக்காம ஒரு லைக் மட்டும் குடுத்துருங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிடுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் சொல்லிருங்க. இப்போ இந்த மாரி நான் வந்து நெட்டு கிளாத் வந்து இப்போ மிஷின்ல எடுத்து வச்சிருக்கேன். அதோட கெட்ட பக்கம் மேல இருக்கு, நல்ல பக்கம் கீழ இருக்கு. இந்த சாட்டின் கிளாத் பாருங்க, ஒரு பக்கத்துல நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா உள் பக்கம் வரக்கூடியது வந்து அந்த மங்கலா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து புதுசா தைக்கிறவங்க வந்து யார்கிட்டயா போய் கேட்குறதுக்கு மாச்சப்பட்டு எப்படி இத வந்து தைக்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு வந்து மூளைய போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாரி கவலைப்படணும், குழப்பணும் அப்படின்ட்டு எந்த இதுவுமே இல்ல. ஆனா நீங்க வந்து கஸ்டமர்கிட்ட இதுக்கு என்ன மாரி நம்ம தைக்கணும் அப்படிங்கிறத கரெக்ட்டா இது பண்ணிக்கிடுங்க. ஏன்னா இந்த கிளாத் வந்து நெட்ல வந்து வர்றதுனால, மேல இருக்கக்கூடிய கிளாத் நெட்ல வர்றதுனால, நம்ம இந்த கிளாத்த நார்மலா இப்போ ஒரு லேஸ் ஒர்க்கெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, அடிச்சு தையல் போட்டு திருப்புவோம் நெக்லலாம். அந்த மாரி வந்து செய்யும்போது ஒரு சில நேரங்கள்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனாலும் நம்ம வந்து இந்த மாரி கிளாத்துக்கெல்லாம் அதிகமா 2 கிளாத்தையுமே வந்து வச்சு ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலா நெக் வந்து கிராஸ் பீஸ் குடுத்து தைப்போம் பாருங்க. அந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா, இதோட உழைப்பு வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லன்னா வந்து நம்ம அப்படியே அடிச்சு திருப்பிட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, அவசரமா இருக்கு. நமக்கு இன்னைக்கு உடனே துணி குடுக்கணும். ஹெம்மிங் பண்ணா டைம் ஆகும் அப்படின்ட்டு ஒரு சில காட்டன் கிளாத்லாம் அடிச்சு நம்ம வந்து திருப்பி தையல் நுனியில போட்டு விடுவோம். அப்படி வந்து இதில பண்ணிருவாங்க. அந்த மாரி பண்ணும்போது, அந்த கிளாத்ல நம்ம கட் பண்ணி விட்டோம் பாருங்க, அது உள்ள வந்து பிசுறு நிக்கக்கூடியது எல்லாமே வந்து லைனிங்குக்கு மேல வரக்கூடிய கிளாத் வந்து சுத்தமா திக்கு கிடையாது. நெட்ல வந்திருக்கிறதுனால, அந்த தையல் எல்லாமே அந்த கட் பண்ணி விட்ட பிசுறு அது இதுன்னு எல்லாமே அப்படியே ஒரு மாரி கழுத்துல சுத்தி அசிங்கமா தெரியும். அந்த தப்ப மட்டும் பண்ணவே பண்ணிறாதீங்க. அப்ப நம்மளோட துணியோட தையல் வந்து நீட்டாவும் இருக்காது, ஃபினிஷிங் இருக்காது. அப்புறம் பார்த்ததுமே இது எந்த டெய்லர் தச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு கிளாத்தையுமே வந்து பார்த்து, பார்த்து கொஞ்சம் பொறுமையா செஞ்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, 1, 2 துணிகள்லே வந்து கஸ்டமரோட விருப்பத்துக்கு நம்ம தச்சு குடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு இன்னுமே துணிகள் வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாரி கிளாத்தெல்லாம் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா லூஸா இருக்கிற மாரி இருக்கும். இந்த மாரி ஜாயின் பண்ணும்போதே அங்கங்க கொஞ்சம் தட்டி விட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, அது வந்து அங்கங்க தனித்தனியா நிக்காம 2மே ஒண்ணா செட் ஆகி வந்துரும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான டிப்ஸ் இதுதான். இப்ப நம்மளுக்கு வந்து இந்த மாரி கிளாத்லலாம் அந்த 2 கிளாத்துமே ஒண்ணா பிடிச்சு வச்சு டாட் பிடிக்க முடியாது. அப்ப இந்த மாரி கீழ இருந்து இந்த ஆம்கூல் வரைக்கும் கிராஸா தையலோட அளவு வந்து கொஞ்சம் கூடுதல் படுத்தி வச்சிடணும். வச்சுட்டு இப்படி ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். இந்த மாரி நம்ம வந்து தையல் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த கீழ வந்து மெயின் டாட் பிடிப்போம் இல்லையா? பெரிய டாட் பிடிக்கக்கூடிய இடத்துலயும், ஆம்கூல்ல வரக்கூடிய டாட் பிடிக்கக்கூடிய இடத்துலயும் இந்த தையல் வந்து அப்படியே கிராஸா வரும்போது, இந்த 2 டாட்டுமே விலகி போகாம இருந்தது அப்படின்னா, நமக்கு துணியில எந்த இடத்துலயும் பிரச்சனை வராது. டாட் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த சென்டர்ல வரக்கூடிய டாட் வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. அது ஓரளவுக்கு சரியா தான் வரும். இந்த மெயின் டாட்டும், ஆம்குள்ள வரக்கூடிய டாட்டும் தான் நெறைய பேருக்கு வந்து புதுசா தைக்கிறவங்களுக்கு 2மே தனித்தனியா விலகி வரும். இந்த டிப்ஸ் வந்து நம்ம நெறைய பூனம் கிளாத்து, அதுக்கப்புறம் கிரேப் கிளாத்து, அது இதுன்ட்டு கொஞ்சம் நல்லா வழவழன்னு இருக்கக்கூடியது இருக்கு பாருங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். காட்டன் கிளாத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து லைனிங்கும், காட்டனும் ஓரளவுக்கு செட் ஆகிரும். அதிலயே வந்து இந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பில்ல. இருந்தாலும் நீங்க வந்து புதுசா தைக்கிறீங்க அப்படின்னா, அதே மாரி ஒரு தையல போட்டுட்டு, இந்த டாட் எல்லாமே பிடிச்சுக்கிட்டு, கடைசியில அத எடுத்து விட்டுருங்க. நான் வந்து இதில தச்சு காமிக்கிறேன் பாருங்க. அந்த மெயின் டாட் வந்து தையல் போட்டேன். இப்போ சென்டர் டாட் வந்து போடேன். அதே மாரி எப்பவுமே தையல் வந்து 2, 2 போடணும். அப்பதான் அந்த கிளாத் வந்து உழைப்பு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஆம்கூல்ல வரக்கூடிய டாட் தான் நமக்கு வந்து இந்த மாரி வழவழன்னு இருக்கக்கூடிய கிளாத்துலலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணும்.
2 கிளாத்தும் சேர்ந்து ஒரே தையல்ல வரல அப்படின்னா, ஒண்ணு வந்து லூஸா இருக்கும். ஒண்ணு வந்து டைட்டா பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ அந்த கப் சைஸ் வந்து நல்லா வராது. அதனால நம்ம வந்து இந்த மாரி கிராஸா தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமா இந்த டாட்ட வந்து பிடிச்சுக்கிட்டு, கடைசில இந்த டாட் வந்து சரியா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இனிமே இந்த அ இடையில ஒரு தையல் போட்டோம் இல்லையா கிராஸா, அது சைஸ் வந்து பெருசா வச்சு போட சொன்னேன். நம்ம இனிமே இத வந்து எடுத்து விட்டுறணும். இப்படி எடுக்காம குடுத்துட்டோம் அப்படின்னாலும், ஐயோ! இந்த டெய்லர் வந்து ஏதோ ஒரு தையல தப்பா பண்ணி விட்டுட்டா அப்படின்னுட்டு அதுக்கும் நமக்கு ரிட்டர்ன் கொண்டுட்டு வருவாங்க. ஏன்னா இந்த டிப்ஸ் நம்மளுக்கு தெரியும், கஸ்டமருக்கு தெரியாது அதனால. அதனால தச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த தையல் எடுத்து விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம 2 பக்கத்துக்கும் தையல் போட்டுட்டு டாட் பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு இதுதான் டிப்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம ஒரு லைக் குடுத்துருங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்ப நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ இதுவரைக்கும் பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.